லைவ் அப்டேட்டு ஜாக்லின் இப்போ அவுட் ஆகிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் 4 பேரும் பிளான் போட்டு ஜாக்லின் பொம்மை வந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற திட்டம் போடுறாங்க. அதில் இந்த அன்சிதா என்ன சொல்லுது அப்படின்னா, சத்யா தான் வந்து ஜாக்லினோட பொம்மையை வந்து வச்சிருக்காப்புல. அப்போ அன்சிதா சொல்லுது, இந்த மாதிரி ஜாக்லின் பொம்மை வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசுது. அதே மாதிரி இந்த விஷாலோட பொம்மையை வந்து சாசனா வச்சுருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சாசனாவும் ஜாக்லினும் ஒன்றா நிற்கிறாங்களா. இப்போ என்னென்னா 2 பொம்மை வந்து கடைசியாக இருக்குது. ஒன்று ஜாக்லின்னு, இன்னொன்று இது வந்து விஷால் பொம்மையை வந்து சாசனா வச்சுருக்கு. அதே மாதிரி சத்யா வந்து ஜாக்லின் பொம்மையை வந்து வச்சுருக்கான். ஆனால் இந்த 4 பேர், இந்த ரணவு இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து பிளான் போடுறாங்கன்னா, ஜாக்லின் பொம்மை வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்கம் என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து ஜாக்லின் பக்கத்தில் சாசனா இருக்கா. சாசனா வந்து விஷால் பொம்மையை வந்து வைக்கவில்லை. அதாவது சாசனா பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஷால் வந்து இந்த கேமில் அவுட் ஆகிட்டான். பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, யார் 2 பொம்மை உள்ளே போகல அப்படின்னா 2 பொம்மை அவுட்டு அப்படின்னு சொல்லி. அது கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா சாசனா வந்து உள்ளே வைக்க கிடையாது, அதே மாதிரி சத்யா உள்ளே வைக்க கிடையாது. அதனால் வந்து இந்த கேமில் இருந்து ஜாக்லினும் விஷால் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் வந்து இதுக்கு அடுத்த கேமில் வந்து இந்த பெரிய சண்டை ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.